இதுல இன்னும் சில பேர் வந்து அந்த ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கொசு ஈலாம் வந்து கடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிச்சுதானே போடுவீங்க. அப்போ இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறானுங்க. அப்போ சில பேர் கேக்குறீங்கல்ல அவர் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டாருன்னு. அந்த மாதிரிதான் இப்ப நிறைய பேர் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஒரு உயிரினமே இல்லைன்ற ஒரு நோக்கத்துல என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் பிரசன்ட்ல எவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அத பத்திலாம் நம்ம யாருக்குமே வந்து யோசிக்கவும் பேசவும் டைமே கிடையாது. இந்த ஜாதி கலவரம் மாதிரி எல்லாருமே மனுஷ ஜாதிக்காக இங்க வந்து நிக்கிறாங்களே தவிர மத்த உயிர்களை பத்தி யோசிக்கிறதுக்கு இங்க யாராலுமே முடியல. இப்பவும் நான் என்ன கேக்குறேன்னா, நம்மளால ரேபிஸ் பரவுது அப்படின்னு தெரிஞ்சு ஏதாவது ஒரு நாயோ இல்ல வேற ஏதாவது ஒரு அனிமலோ தெரிஞ்சு வந்து கடிக்குதா ஒருத்தனை? இல்ல பிளான் போட்டு இவனை வந்து கடிக்கணும்ட்டு கடிக்குதா? கிடையாது. ஆனா மனுஷங்க நம்ம எல்லாருமே அந்த நாய்களுக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நாம பண்றதுல அவங்கலாம் வந்து ஏன்னா நம்ம அவ்வளோ விஷயம் அந்த உயிர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈயா கொசுவா இந்த கான்செப்டை வந்து சில பேர் புத்திசாலித்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன். எந்த ஈ கொசு நமக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு? எந்த ஈ கொசு திருடனை கூட வந்து பிடிச்சிருக்கு? எத்தனை உயிர்கள் அது காப்பாத்திருக்கு? எந்த ஈ கொசு வந்து அந்த வரலாற்றுல வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு? இல்ல வந்து கடவுளா நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க? என்னடா நீங்க? இதுல நிறைய பேர் வந்து கடவுள்லாம் நீங்க சும்மா சொல்றீங்க. ஐயோ புத்திசாலிங்களா, தயவு செஞ்சு நம்மளோட ஹிஸ்டரி ஏதாவது இருந்ததுன்னா போய் படிங்க.